வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன். கடந்த ஒரு 4-5 மாசமா பார்த்தீங்கன்னாக்க, பங்குச்சந்தை அதிக அளவு சரிவை சந்திச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சந்தையை விட்டு வெளிய பணம் எடுக்கிறதுனால தான் முக்கியமான காரணமா அது கருதப்படுது. ஏன் அவங்க இந்த சந்தையை விட்டு விலகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலர் உங்களுக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா இவர் ட்ரம்ப் ஆக்சுவலி ஆட்சியை ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பொருளாதார தடைகள் விதிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க, அது மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தினால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பங்குச்சந்தை இந்த கடந்த ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வீழ்ச்சிய அடைஞ்சிருக்கு. கடந்த 2 மாசத்துல சென்செக்ஸ் குறியீடு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 10% மேல சரிஞ்சிருக்கு. இதே மாதிரி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை குறியீடுல பிஎஸ்சி மிட் கேப் கிட்டத்தட்ட ஒரு 15-17% வரைக்கும் இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் குறியீடு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 20%க்கு மேல இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தருணங்கள்ல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல கடந்த ஒரு வருடத்திலேயோ இல்லை ஒரு 6 மாசத்துலயோ முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி தருணங்கள்ல நீண்ட கால முதலீட்டாளர்கள், அதாவது நீண்ட கால முதலீட்டாளர்கள் நான் சொல்லும் பொழுது ஒரு 8 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களால முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் அவங்க அந்த முதலீடை கண்டினியூ பண்ணலாம். எஸ்ஐபியா இருந்ததுன்னா அதை தொடர்ந்து முதலீடு பண்ணலாம். இப்போ அதிக பணம் இருந்தது அப்படின்னாக்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணோம்னா ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு சிறந்த முதலீட்டு வருடமா தான் கன்சிடர் பண்ண முடியும் ஒழிய, இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா எதிர்பார்க்க முடியாது. இந்த நிலை எவ்வளவு நாள் தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் இதே நிலை தான் தொடரும். இன்னும் ஃபர்தரா சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம்ல சொன்னோம்னா அது தெரியாது. பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது அக்குமுலேஷன் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருஷத்துல என்னென்னலாம் நீங்க பங்குச்சந்தையில முதலீடு செய்றீங்களோ, அது 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு.